ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முதல்ல மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ் அது வந்து ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம். அது ஊறிட்டே இருக்கட்டும். குக்கரில் எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டோன்னா பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து தக்காளி புளிப்புக்காக வந்து 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் வந்து எடுத்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ தக்காளி வதங்கின உடனே கூடவே வந்து புதினாவும் சேர்த்துடலாம். இப்போ ஊற வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் வந்து அதோடு போட்டுருங்க. போட்டுட்டு இதையும் வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு வந்து கேரட்டும், பீன்ஸு, கேப்சிகம் வந்து போட்டிருக்கேன். என்கிட்ட வந்து அந்த டைமில் வந்து உருளைக்கிழங்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து பொட்டேட்டோவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்மா வந்து சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டோம் அப்படின்னா பிரியாணி ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு எல்லாமே வதக்கிடலாம். வதக்கிட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஈக்குவலாக. பாஸ்மதி ரைஸு ஏற்கனவே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் ரைஸை. ஸோ ரைஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வரணும். அதாவது ரைஸும் தண்ணியும் வந்து கொஞ்சம் ஈக்குவல் லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரோட மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் போதும். அதிலே வந்து ரைஸ் வந்து நல்லா பளபளப்பாக நல்லா உதிரியாகவுமே இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இது சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நம்ம நெய்யெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான், பட் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.